இது நேற்று சண்டே எடுத்த வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நேற்று காலம்பரே பார்த்திங்கன்னா மீன் மார்க்கெட் போயிட்டு மீன் எடுத்துக்கிட்டு அப்போ மண்ணீரெல்லாம் எடுத்துகிட்டு காய்கறி வாங்கிட்டு மாம்பழம் வாங்கிட்டு கேரட்லாம் வாங்கினேன். கருவேப்பிலை எதுக்கு நான் இவ்வளோ வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணுக்கு டெய்லி கருவேப்பிலை மோர் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா ஹேர் ஃபால் வந்ததுனால. ஆனால் இப்போ வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஒரு 6 மாதமாக கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலம்பரை டிஃபன் செஞ்சு பொங்கல் வடை செஞ்சு கொடுத்துட்டாங்க. அந்த பாத்திரம்லாம் இருந்ததுனால அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நான்வெஜ் அந்த இடத்துல நம்ம கழுவுறோம். அதனால் சுத்தமாக இருக்கு. மீன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இட்லி நான் ஊற வச்சுட்டேங்க. காலம்பரே அரிசி ஊற வச்சுட்டு மார்க்கெட் போய்ட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உளுந்து ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தான் வந்து மாவு அரைக்கணும். எடுத்து ஒரு ஓரத்தில் தனியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டு டீயும் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் சிங்க்கு சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் வாங்கிட்டு வந்தேன் மீனெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. எடுத்து வச்சு அந்த பேக்கையும் வந்து நல்லா கழுவிட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து போகும்போது நான் கவுச்சு ஸ்மெல் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா கழுவிட்டு நான் வெயிலில் காய போட்டுருவேன். இந்த ஒரு பேக் தான் நான் வந்து நான்வெஜ்ஜுக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 கவரில் இருந்த மீனை எடுத்து நான் ஒரு சட்டியில் கொட்டிட்டாங்க. அது வந்து கவுச்சி சட்டி தான் இது. கொட்டி நல்லா கழுவிக்கிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் மார்க்கெட்டில். இருந்தாலும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணோம் இல்லையா. அவங்க சும்மா அழுக்குதலில் தான் க்ளீன் பண்ணாங்க. நான் 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தா அது மஞ்சத்தூள் உப்பு போட்டு தான் க்ளீன் பண்ணணும். சரி நான் அது செய்யலை. நான் ஃபுல்லாக 4 தடவை நல்லா கழுவிட்டு அதை மீனை எடுத்து வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்ணீரல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கும் போதே லைட்டாக கட்டாக இருந்துச்சு போல் மண்ணீரலை. எனக்கு அது தெரியலை. அதுக்கப்புறம் அந்த கழுவும் போது தான் பார்க்குறது நிறைய பிளட்டு போணுச்சுங்க. ஐயோ ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா நான் எப்போவுமே இப்படி வாங்க மாட்டேன். பார்த்து தான் நான் வாங்குவேன். இந்த தடவை என்னவோ இதாகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் நல்லா 4 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து மண்ணீரலை வந்து நான் எப்படி வேக போடுவேன்னு பார்த்தீங்கன்னா இதே பாத்திரத்தை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அதை மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் நமக்கு வெந்தால் போதும். மண்ணீரல் நல்லா வெந்துடும். மண்ணீரலை வேக போட்டாச்சுங்க. அதுக்கு அடுத்தது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா மீன் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. வறுக்கிற மீன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மிளகாப்பொடி உப்பு மஞ்சப்பொடி வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கல. இது மட்டும் தான் சேர்த்தேன். கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்ணீரல் வெந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் குழம்பு மீனுக்கு இதே மசாலா தாங்க செஞ்சேன். ஏன்னா மசாலாவோட குழம்பு நம்ம வந்து குழம்புல போடும்போது அந்த மீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பும் நல்லாயிருக்கும். இப்போ நான் சாதமும் வடித்து எடுத்தாச்சுங்க. அந்த வேலையும் முடிச்சிடுச்சு. இட்லி மாவும் நான் அரைச்சி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் குழம்பு தாளிக்கிறது தான் வேலை. சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம், 2 நாட்டு தக்காளி பழம், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய் பொடிங்க, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து மண்ணீரல் வெந்துருச்சு இல்லையா. அந்த மண்ணீரலை எடுத்து குறுக்க கட் பண்ணாங்க. அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு லீக் ஆகிட்டு தான் இருந்துச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதோடய நான் வந்து வறுத்துட்டேன் நான். அதுக்கப்புறம் குழம்பு வந்து வடவும் கருப்பில் தாளிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த சின்ன வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணுங்க. வதக்கினதுக்கப்புறம் நான் புளியை கரைச்சி வச்சுருந்தேன் மீன் குழம்புக்கு. அந்த புளி தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சாதமும் வடித்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் குழம்பு நல்லா திக்கானதுக்கப்புறம் இதை மாங்காய் போட்டு மாங்காய் வந்ததுக்கப்புறம் அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ சட்டியில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் பொடி, உப்பு போட்டு மண்ணீரலை வந்து வறுத்து எடுத்துட்டாங்க. இந்த வந்து முழுசாக போட்டு தாங்க நான் வறுத்தேன். ஏன்னா துண்டு துண்டாக கட் பண்ணலை. ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தாங்க. அதில் வந்து இந்த மாதிரி முழுசாக தான் வறுத்துட்டாங்க. சரி நம்மளும் அது மாதிரி செய்யலாமேன்னு சொல்லிட்டு நல்லா முழுசாக வறுத்து எடுத்து சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபைனலாக பார்த்து கருவேப்பிலை போட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் மாங்காய் எடுத்ததுக்கப்புறம் மீனையும் போட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வறுவல் ரெடி ஆகிடுச்சு. லஞ்சு ரெடி ஆகிடுச்சு.